இன்றைக்கு அம்பேத்கரினுடைய இன்றைய தேவை குறித்தான சில விளக்கங்களை நாம் பேச வேண்டியிருக்கிறது. பேசுவது என்பது நம்முடைய நாம் அம்பேத்கரை பற்றியோ அல்லது அம்பேத்கருடைய செயல்பாடுகளை பற்றியோ தெரியாதவர்கள் என்கிற நிலையில் இருந்தல்ல, எப்படியான பார்வையில் நாம் அம்பேத்கரை பார்க்க வேண்டும் என்பது பற்றியான ஒரு சுருக்கமான உரையாகத்தான் நான் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அம்பேத்கர் குறித்து மிக விரிவாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய சோம இளங்கோவன் ஐயா குறிப்பிட்டார்கள். கண்ணாடியின் முன்பு நின்று பார்த்தாலே தெரியும். அவர்கள் இன்றைய தேவை குறித்து விளக்கமாக புரிந்து கொள்ளலாம் என்பது குறித்து சொன்னார்கள். மிகவும் அழுத்தமான, ரொம்ப அழகான ஒரு வெளிப்பாடு அது. அந்த வெளிப்பாட்டின் வழியாக மிக சுருக்கமாக அதை புலப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் உண்மையிலேயே நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளை, தமிழ்நாட்டினுடைய நிகழ்வுகளை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அல்லது உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்நிலைகளை திரும்பி பார்க்கிற பொழுது அம்பேத்கர் புலப்படுவார். தந்தை பெரியார் தெரிவார், திருவள்ளுவர் தெரிவார். அது போன்று எல்லாருடைய நம்முடைய தமிழ் இனத்தினுடைய மீட்புக்காக சாதி ஒழிக்கிற நோக்கமுடைய பார்ப்பனிய ஆளுமையை, அதிகார வெறியை எதிர்த்து செயலாற்றுகிற அனைவருடைய கருத்தாக்கங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால் அவர்கள் எல்லாம் அடிப்படையாக நமக்கு அறிவூட்டியவர்களாக புலப்படுகிறார்கள். திருவள்ளுவருடைய குடிசெயல் வகை என்கிற அந்த அதிகாரம் நமக்கு பல செய்திகளை உணர்த்துகிறது. பொதுவாக குடிசெயல் வகை என்பது இந்த குடியை செயல்படுத்துவதற்கான வகை குறித்து திருவள்ளுவர் பெருந்தகை விரிவாக அதை குறிப்பிட்டு செலுத்துவார். அதாவது குடி என்கிற பொழுது நாம் நம்முடைய தமிழ் குடியைத்தான் அவர் அடையாளப்படுத்துகிறார் என்பதை மிக விரிவாக அவர் காட்டியுள்ள பல விளக்கங்களிலிருந்து புரிந்து கொள்ளலாம். பாவலரேறு ஐயா அவர்கள் அது குறித்து மிக விரிவாக தன்னுடைய மெய்ப்பொருள் உரையில் எழுதியிருக்கிறார்கள். குடிசெயல் வகை என்பது குறித்து நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த குடி எப்படியாக செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்தான கருத்தது. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல் என்பது அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறள். இல்லாண்மை என்று சொல்லுகிற பொழுது இல்லத்தை ஆளுமைக்குரியதாக ஆக்கிக் கொள்ளுவது என்பதுதான் நல்ல ஆளுமைக்குரியவர்களுடைய ஒருவருடைய அடையாளமாக இருக்க முடியும் என்பதாக அந்த குறள் விளக்கப்படுத்துகிறது. இல்லத்தை அப்படின்னு சொல்லுகிற பொழுது இல்லம் என்பதாக நாம் நம்முடைய வீட்டையோ அல்லது வாழ்நிலை இடத்தையோ குறிப்பிட்டு புரிந்து கொள்ள முடியாது, கூடாது. ஏனென்று சொன்னா அவர் இதை இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்தின் கீழே எழுதவில்லை. குடிசெயல் வகை என்கிற அதிகாரத்தின் கீழ் அது தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நல்ல ஆளுமைக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இல்லத்தை ஆளுமைக்குரியதாக, நம்முடைய குமுகத்தை, சமூகத்தை ஆளுமைக்குரியதாக, நம்முடைய ஆளுமைக்குரியதாக இருக்க செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை பொருளாக இருக்கிறது. அந்த தொகுப்பிலேயே கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடுடையதில் என்கிற குறள் முதல் குறளாக அவர் அடையாளப்படுத்துகிறார். அது பெருமைக்குரிய நிலையினதாக அடிப்படை இந்த குமுகத்தை மாற்றுகிற, இந்த குமுகத்தை விடுதலை செய்கிற, இந்த குமுகத்தினுடைய அடிமை உணர்ச்சிகளை தூக்கி எறியக்கூடிய ஒரு வலுவான செயல்பாடுகளை நாம் மேற்கொள்ளுவது என்பதுதான் நமக்கு பெருமைக்குரிய செயலாக இருக்க முடியும் என்பதை திருவள்ளுவர் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறார். குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்று உலகு, அந்த அதிகாரத்தினுடைய இன்னொரு குறள். குற்றமில்லானாய் குடி செய்து அந்த குடியை ஈடேற்றுகிற வகையில் செயல்படுகிற ஒருவனை இந்த உலகமானது சுற்றி சுற்றி அவனை அடையாளப்படுத்தி அவனோடு இணங்கி செயல்படுகிற கண்ணோட்டத்தில் அவனோடு தொடர்பு கொள்ளும் என்பதற்கு அம்பேத்கர் இன்றைக்கு அடையாளப்படுகிறார். அம்பேத்கரை சுற்றி நாம் எல்லாரும் அவருடைய கருத்தாக்கங்களை, அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தை வைப்பதற்கான காரணம் என்னென்று சொன்னா, குற்றமில்லனாய் குடி செய்து வாழுகிற அந்த அடிப்படை உணர்ச்சி அவரிடம் இருந்தது என்பதிலிருந்து நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படியான ஒரு குடியை, ஒரு சாதியற்ற ஒரு சமூகத்தை, ஒரு குடி வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்கிற பெரும் நோக்கத்தில் அவர் செயல்பட்டவர். சாதியற்ற, அடக்குமுறைகளற்ற,
அப்படியான ஒரு பெரும் முயற்சியை அதற்கு முன்னால் இருந்து மிக பெரும் வளர்ச்சியோடு வந்ததிலிருந்து அவரும் மிக பெரும் ஆளுமைக்குரியவராக வளர்ந்து வந்தவர். அதனாலதான் அவருடைய செயல்பாடுகளை நாம் இன்றைக்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக, அவருடைய தேவையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டை சார்ந்து சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, அயல் நிலத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாம் அடிப்படையாக 5 பெரும் ஆளுமைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது கட்டாயமாகிறது. தமிழ்நாட்டை ஈடேற்ற வேண்டும் என்று சொன்னா, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நாம் மீட்டு கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை நிலையை உரிமை வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா 5 பெரும் ஆளுமைகளை குறித்து நாம் சிந்தித்தாக வேண்டும். அது குறித்து நாம் சுருக்கமாக ஒரு முன்னுரையாக இதை சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். முதலில் திருவள்ளுவர் நம்முடைய கருத்துக்குரியவராக இருக்கிறார். திருவள்ளுவரை எப்படியாவது தன்மையப்படுத்தி, அவரை இந்த 5 ஆளுமைகளையுமே தன்மையப்படுத்தி அவருடைய நோக்கங்களை அழித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் பார்ப்பனியும் கடுமையாக செயல்பட்டு இருக்கிறது என்பது வேறு. அதெல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் விரித்து சொல்ல வேண்டும். ஆனா திருவள்ளுவரை எப்படியாவது தன்மையப்படுத்தி அவருடைய நோக்கங்கள் எல்லாமே ஒரு சமய சார்போடு, ஆரிய கலப்போடு இருப்பதாக அடையாளப்படுத்துவதற்காக பெருமுயற்சியை ஆரியம் செய்து வந்திருக்கிறது. கடந்த காலத்திலும் இப்பொழுதும் செய்து வந்து கொண்டிருக்கிறது. மோடி பல இடங்கள்ல போய், அல்லது இந்தியாவிலேயே தில்லியில இருந்தபடி கூட அடிக்கடி திருக்குறளை முன்மொழிந்து பேசுவதெல்லாம் கூட அதனுடைய நோக்கத்துலதான். எப்படியாவது திருக்குறளை அவருடைய ஆரிய வயப்படுத்துகிற நோக்கத்தில் செயல்படுத்துவது என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் திருவள்ளுவருடைய அடிப்படை நோக்கம் ஆரியத்தை கடுமையாக எதிர்த்தது. சமயச்சார்பற்ற ஒரு புதிய குமுகத்தை படைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்டது. அதனால திருவள்ளுவம் ஒரு அடிப்படையான நோக்கமுடையது. திருக்குறளை நாம் சரியாக அந்த வகையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாய தேவைக்குரியது. அதேபோல் தந்தை பெரியார் நமக்கு தமிழ் நிலத்தை பற்றியாக, தமிழர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியாக, பார்ப்பனியத்தினுடைய கொடுமுடிகளை மிக கடுமையாக எதிர்த்து செயலாற்றிய ஒரு பெருந்தகையாக பெரியாரை உணர வேண்டும். அவருடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அண்ணல் அம்பேத்கர் சாதியினுடைய கொடுமைகளை அவரை போன்று மிக பெரும் அளவில் ஆய்வு செய்து வெளிப்படுத்தி காட்டிய ஒரு பெருந்தகையாக நாம் யாரையும் காண முடியாது. சாதியினுடைய கொடு நெறியை தன்னுடைய வருண நெறியோடு பிணைத்து கொண்டு செயலாற்றுவதில் பார்ப்பனியம் எந்த அளவுக்கு வலிமையாக செயல்பட்டதோ அந்த அளவிற்கு மிக கடுமையாக எதிர்த்து களம் கண்டவர் அண்ணல் அம்பேத்கர். அதனால அவருடைய செயல்பாடுகளை நாம் உணர வேண்டும். அதே போல் மார்க்ஸ் என்பவர் உலக அளவில் இருக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிராக, ஆதிக்க வகுப்புகளுக்கு, அதனுடைய அடக்குமுறை ஆதிக்க வகுப்புகளுக்கு, அதாவது வர்க்கத்திற்கு எதிராக செயல்பட்ட ஒரு பெரும் கோட்பாட்டாளராக நாம் மார்க்ஸை உணர முடியும். அந்த மார்க்சிய கண்ணோட்டம் என்பது ஒரு இயங்கியல் கண்ணோட்டம். அந்த இயங்கியல் என்பது உலகியல் தொடர்பான செயல்பாடுகளை ஒரு இயங்கியல் பார்வையில் நமக்கு அடையாளப்படுத்தியது. அதனால அதன் வழியாக பார்த்து இந்த சமூகத்தை விளங்கிக் கொள்வதும், இந்த குமுகத்தை எப்படி மாற்றுவது என்கிற கண்ணோட்டமும் நமக்கு கட்டாய தேவை. குமுகத்தில் சீர்திருத்தங்கள் என்பது வேறு, அந்த குமுகத்தை மாற்றுவது என்பது வேறு. சில சீர்திருத்தங்களை செய்வதன் வழி நாம் இந்த குமுக மாற்றத்தை செய்துவிட முடியாது. சில சீர்திருத்தங்கள் நமக்கு அப்பொழுது தேவைப்படலாம். ஆனால் அடிப்படையான மாற்றம், இந்த குமுக மாற்றம் என்பது அடிப்படை தேவைக்குரியது. அந்த அடிப்படை தேவையை நிறைவு செய்வதற்கு நமக்கு மார்க்சியம் அடிப்படையான செயல்பாடுடையதாக இருக்கிறது. 5வதாக பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள். குறிப்பிட்டு நாம் பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களை தனிப்பட்ட ஒரு விருப்பத்தின் காரணத்திலேயோ அல்லது வேறு எந்த நோக்கத்திலோ இணைக்கவில்லை. அதாவது ஒவ்வொரு குமுகத்தினுடைய பார்வையிலும் தமிழ்நாடு என்கிற அடையாளப்படுத்தங்களில் இந்த கண்ணோட்டங்களை எல்லாம் இணைத்து, ஒரு தமிழிய உணர்வோடு இணைத்து இந்த குமுகத்தை அடையாளப்படுத்தி, இந்த குமுக மாற்றத்திற்கான அடித்தள நிலைகள் மொழியோடும் இனத்தோடும் சார்புபடுத்தி இருக்கிறது என்பதை இணைத்து காட்டிய ஒரு பெருமைக்குரிய அறிவாற்றலுக்குரியவராக, செயல்பாட்டுக்குரியவராக இருந்தவர் நம்முடைய ஐயா பாவலரேறு அவர்கள். அதனால இந்த 5 செயல்பாட்டாளர்களை, இந்த ஆளுமைகளை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றியான பார்வை நமக்கு வேண்டும். இந்த 5 பார்வைக்குரியவர்களையும் பற்றி நாம் விரிவாக பேச வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் தனியாக நாம் சில
நிகழ்வுகளிலே பார்த்து கொள்ளலாம்.